SRH ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், முட்டை பொடி மாஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணி ஒரு பொரியல் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா வகை குழம்பு சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், முட்டை பொடி மாஸுக்கு 2 ஸ்பூனு மிளகு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 2 ஸ்பூன் ஜீரகம், மிளகு ரெண்டுமே சமமாக சேருங்க. காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். முட்டை பொடி மாசு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், தகுந்த மாதிரி காரம் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த முட்டைக்கு தகுந்த உப்பு. இங்கே பாருங்கள், 1 பூண்டு பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா பொடிச்சிட்டேன். இதை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிட்டு கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1/4 ஸ்பூனு, கடுகு உளுத்தம்பருப்பு 1/4 ஸ்பூனு, காஞ்ச மிளகாய் 1 அதை கிள்ளி சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ரொம்ப வதக்க வேண்டாம், பாதி அளவுக்கு வதங்கினா போதும். நல்லா வதக்கிருக்கு. 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் நம்ம பொடிச்ச பொடி அப்படியே சேர்த்துருங்க. நல்லா வதக்கி விடுங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, நல்லா மசாலாலாம் நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்க, 5 முட்டை உடச்சி ஊற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு 3 முட்டையை உடச்சிட்றேன். இங்கே பாருங்கள், திரும்பவும் 2 முட்டை. நல்லா கலந்து விடுங்க. உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உப்பு காரமும் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இது பாருங்கள், நல்லா உதிரியாக உடச்சி விடுங்க. முட்டை பொடி மாசுனா அப்படி தான் இருக்கணும். சூப்பராக இருக்குது. நல்ல வாசனையாக இருக்குது. மிளகு, ஜீரகம், பூண்டு பொடி பண்ணோம் இல்லையா, நல்லா வாசனையாக இருக்குது. உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன். ரெடி ஆகிடுது. இந்த டைமில் மல்லி இலை லைட்டாக அப்படியே தூவி விட்டு கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதான், சூப்பரான முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடுத்து. பாருங்கள், 5 நிமிஷம் கூட ஆகாது, அதுக்குள்ளேயே சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ரசம், சாம்பார் இது மாதிரி சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸ்லேயும் அப்படியே சாப்பிட்லாம் பசந்து. ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். முட்டை பொடி மாஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்லாம். இதுவே சாதத்துக்கு கூடயும் அப்படியே பசந்து சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா வகை குழம்புக்கும், புளியோதரை, சாம்பார், ரசம் இது மாதிரி எல்லா சாப்பாட்டுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.